இந்த நாளில் அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. நம் ஆராதிக்கிற தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாதாரண பக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனோ மனுஷியோ இல்லை சின்ன பிள்ளைங்களோ அது யாரா இருந்து அவர்களை புரிந்து கொள்ளவே நமக்கு கடினமா காணப்படுகிறது. ஆமென். அப்ப இவர்களையே புரிந்து கொள்ள நமக்கு ரொம்ப கடினமா இருக்குது. ஆனா ஆண்டவரை புரிந்து கொள்ள மிக மிக, ஏன்னா நம்ம ஆண்டவர் எப்பவுமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் கொஞ்சம் இல்ல ரொம்பவே வித்தியாசமானவர் சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் ரொம்பவே வித்தியாசமானவர். அவர் செய்வது எல்லாமே எப்படிதான் இருக்கும்? வித்தியாசமானவராக இருக்கும். ஆமென். எல்லாமே வித்தியாசமான காரியங்களா இருக்கும். ஆனால் அது ஒழுங்கும் செம்மையுமான காரியமா இருக்கு. நல்ல கையை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற காரியங்கள் வித்தியாசமா இருந்தாலும் அது நேர்த்தியான மகிமையாய் உங்களுக்கு முள்ளா இல்லாதபடிக்கு அலங்காரமா கர்த்தர் மாத்தி தர போறாரு. பிள்ளைங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப வித்தியாசமானவர். ஆமென். உருவத்தில் அவர் வித்தியாசமானவர் அல்ல, சுபாவத்தில் தேவன் அநேக ரூபத்தில் அவர் வித்தியாசமானவர். எத்தனை விளங்குது? ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சாயலை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஒவ்வொரு ரூபமாய் ஒவ்வொரு கிரியைகள்ல தேவனை தனித்தனியாய் ஆண்டவரை பார்க்கலாம். ஆமீன். அதற்கு எண்ணிக்கையே கிடையாது. ஆண்டவரை பார்க்கறதுல எண்ணிக்கையே இல்லாத அளவிற்கு நம்ம ஆண்டவரை பார்க்கலாம். ஆபிரகாம் ஆண்டவர் எப்போ அழைக்கிறாரு சொல்லுங்க? எத்தனை வயசுல அழைக்கிறாரு? 75வது வயதில் அழைக்கிறார். ஏன் 75வது வயசுல ஆண்டவர் அழைக்கணும்? நல்ல வாலிப வயசுல. ஏன்னா அழைக்கும் பொழுதே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, உன்னை நான் பெரிய, ஆமா பெரிய, எல்லாம் வயசெல்லாம் ஆடி அடங்கி முடிஞ்ச பிறகு 3 கால் நடக்கும்போது கம்பு ஊனி ரொம்ப தளர்ச்சி ஆன பிறகு கர்த்தர் அவங்களை என்ன அழைக்கிறாரா, உன்னை வா நான் உன்னை பெரிய, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொல்லி பேசும்பொழுது சாராளுக்கு குனிஞ்சு கிடந்து என்ன வந்துருச்சு? சிரிப்பு தாங்கல. ரொம்ப சிரிக்கிறாங்க. எனக்கு இனி ஒரு குமாரன் பிறப்பானு சொல்லி பயங்கர சிரிப்பு கக்கன்ட்டு. காரணம் அவங்களுடைய சரீரம் அந்த அளவுக்கு இருக்குது. அப்ப ஆண்டவர் அவர்களுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீ ஏற்ற நேரத்தில் ஒரு குமாரனை சுமந்திருப்பாய். இப்போ அப்படி கொஞ்சம் லாஜிக்கா கொஞ்சம் உங்களை பார்த்து யாராச்சும் ஆண்டவர் சொன்னா நம்புவீங்க? இந்த பாஸ்ட் கல்ல உபதேசம் பண்ணிட்டு அலைதாரு, கல்ல தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு அலைதாரு, என்ன பார்த்து என்ன வார்த்தையை சொல்லுதாரு. எத்தனை கவனிக்கிறீங்க? ஆமென். அப்ப ஆண்டவர் தூதன் வார்த்தை சொல்லும் பொழுது அதை நான் பார்க்கும்போது அவர் ரொம்பவே, அப்போ வயசான பிறகு காலங்கள் மாறின பிறகு அப்ப அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, நீ உன் வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைக்கிற, இப்படியே என் வாழ்க்கை கழிச்சிடலாம் நீ நினைக்கிற, ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியை உருவாக்க சித்தம் வச்சிருக்கிறாரு. காரணம் நீ ஆராதிக்கிற தேவன் ரொம்ப வித்தியாசமானவர். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். யார் யார் நம்பிக்கை இழந்து போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இதோடி வாழ்க்கை எப்படியோ மாற போகுது, அவ்வளவுதான், இனி வளர்ச்சி இல்லை, இனி நன்மை இல்லை, இப்படியே காலத்தை கடத்திட்டு போகலாம். எந்த நினைவுகளால் நீங்க குந்தி குந்தி நடந்தாலும் இன்னைக்கு உன் சூழ்நிலைக்கு மேல நின்று யாக்கோபுக்கு ஏணி நுனியில நின்று என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொன்னதை போல உன் சூழ்நிலைகளை அவர் பாதத்தில் வைத்து அவர் மேலோங்கி சொல்லுகிறார், நான் வித்தியாசமானவர். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. வயதானவர் ஆண்டவர் அழைக்கிறார், கூட்டிட்டு வந்து எப்பதான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறாரு? 25வது வருஷம் பூரண ஆகிற வரைக்கும். ஆபிரகாமுக்கு 100 வயது பிறந்த நாள் கேக் கட் பண்ணுகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். ஆமென். கூட்டிட்டு வந்தாரையா 75வது வயசுல, உடனே கொடுக்க வேண்டியதானே? வச்சாரு வச்சாரு வச்சாரு. பல வருஷம் ஆகி 25வது வருஷமும் ஆரம்பிக்கும் போது கொடுக்கல, முடியும் பொழுதுக்கு தான் கொடுக்கிறாரு. அவர் ரொம்ப வித்தியாசமானவர். கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. அந்த மகனையும் கொடுத்துட்டு வளர்ந்து 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 போகிறான். நல்ல ஒரு சின்ன பையனா இருந்தாலும் நல்ல ஒரு பலசாலியாய் வளர்ந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் ஏக சுதனை நீ நேசிக்கிற குமாரனை எனக்கு சர்வங்க தகன பலியிடு. ஆண்டவரை புரிந்து கொள்ளவே முடியல. சும்மா இருந்த என்ன குழந்தைய தருவான் வான்னு சொல்லி கூட்டிட்டு 25 வருஷமா தவம் கடக்க வச்சுக்கிட்டு இப்ப அந்த குழந்தையும் குழந்தையில இருந்து வளருகிற வரைக்கும் அப்படி அவன்கிட்ட பெண்ணை வாங்கிடுவான், சிவத்துல கழிச்சிருவான்.
வளர்ந்த பிறகு ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மலைக்கு மேல யார் விறக சுமந்துட்டு போனாங்கலாம்? ஆபிரகாம் சுமந்துட்டு போனாரா? குழந்தையா இருந்தா ஆபிரகாம் சுமந்து இருப்பாரு. ஒரு மனுஷனை எரிக்கிற அளவுக்கு விறக யார் தூக்கிட்டு போறா? இப்போ ஈசாக்கு என்னோட பலனா இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன். நமக்கு ஒரு குடம் தூக்குனாலே ஒரு மாதிரி நெளிகிறோம். இவ்வளவு பெரிய விறக ஈசாக்கு தூக்குறான்னு ஒரு சின்ன பையனா பெரிய பையனாங்க? நம்ம குழந்தை நினைச்சு இந்த வாயில அப்படி அந்த குழந்தை ஆபிரகாம் தூக்கிட்டு போயிட்டார் நினைக்கிறோம். அவன் உண்மையா ஈசாக்கு கொஞ்சம் அப்படி வாட்ட சாட்டமா தான் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகனை வளர்க்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. செல்ல பிள்ளையா அந்த மகனை போய் ஆண்டவர் பலி கேட்கும் பொழுது புரிந்து கொள்ளவே முடியல. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது தேவன் நம்மளை நடத்துற பாதை எப்படிதான் இருக்கும்? ஞானம் விளங்கி கூட ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட வார்த்தை என்னோட பேசுற? நான் வேண்டாம் நினைக்கிறதா என் கையில கொண்டு வந்து கொடுக்கிறாரு. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன். தூர போன என்ன நீதான் நடத்த வேண்டும் சொல்லி என்ன வரவழைக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இவ்வளவுதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை. எனக்கு இதோடி போதும். எனக்கு கொஞ்சம் ஜெபம், எனக்கு கொஞ்சம் வேத வாசிப்பு, கொஞ்சம் ஆராதனை இருந்தா நான் போதும் நான் நினைக்கிறேன். ஆனா ஒன்னதான் ஆண்டவர் ஒரு மேய்ப்பனாய் அழைக்கிறார். கையை தட்டி ஒரு ஆண்டவர் மகிமைப்படுத்து. ஒன்னதான் சபைக்கு தூணா நான் நிறுத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஒருத்தன் வாலண்டரியாவே நான் ஆண்டவருக்காக எழுமணும், நான் கர்த்தருக்காக பயன்பட நினைக்கிறார். அவனை அமிக்கி வைத்து உட்கார வச்சிருக்கிறார். ஏய் நிப்பாட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொஞ்சம் வித்தியாசமானவர், ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசம். புரியல. ஆனா கடைசியில தெரிந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு கொழுத்த கன்றை அங்க கர்த்தர் வைக்கும் பொழுது தெரிஞ்சது, கர்த்தர் என் மகனை பலி செலுத்த என்னை கொண்டு வரல, என் விசுவாசத்தை பார்ப்பதற்காக, எனக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று 2018 ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி கள்ளிக்கோளத்தில் இருக்கிற ஒரு சபையில பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு பாரியா. இப்படியா கை தட்டணும்? பல 1000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு அந்த தகப்பனை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற பார். அன்னைக்கு விளங்கல, இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. கையை தட்டி ஒரு ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? ஆமென். நிச்சயம் பார்ப்பாங்க, நிச்சயம் பார்ப்பாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, ஏய் ஆபிரகாம் பாருங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் பாரு, உன்னை பத்தி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் பாரு. எத்தனை ராமன் சொல்றீங்க? நான் கதையை சொல்லல, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கையை தட்டி ஆண்டவர் நல்ல ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் நமக்கு விளங்க வைக்காது. அதை தாண்டி வரும் பொழுதுதான், ஆண்டவரே நான் வீட்டில் சும்மா என் பிள்ளைய பாட்டு கண்ணே மணியன் கொஞ்சிட்டு இருந்தேன்னா எனக்கு இந்த பேர் வந்திருக்காது. என்னை கொண்டு இத்தனை பேர் விசுவாசத்தில் பலப்படுத்திருக்கவே முடியாது. ஆனா என் அழுகையோட வேதனையோட என் மனைவிட்ட கூட நான் சொல்லாம இந்த மலைக்கு நான் 3 நாள் பிரயாணம் பண்ணி வரும் பொழுது மனம் வலிச்சது. என் பிள்ளை, அப்பா கத்தி இருக்குது, தீப்பந்தம் இருக்குது, விறகு இருக்குது, ஆடி எங்கப்பான்னு சொல்லும் பொழுது எனக்கு வலிச்சது. அப்போ விளங்கல, இப்ப நான் விளங்கி கொள்ளுகிறேன். நீ ரொம்பவே வித்தியாசமானவர். கையை உயர்த்தி ஆண்டவர் நல்ல மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் சூழ்நிலைகள் உங்களுக்கு விளங்காது. ஆனா அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து நீங்க சொல்லுங்க, என் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை மேல கொண்டு போய் என் கஷ்டம் அநேகருக்கு சாட்சியாய் மாறும், என் கண்ணீர் அநேகருக்கு சாட்சியாய் மாறும், என் வார்த்தை அநேகருக்கு வழிகாட்டுதாய் மாறும். நல்ல ஆண்டவர் சந்தோஷமா மகிமைப்படுத்துங்களேன். இன்றைக்கு உன் கரம் வெறுமையா இருக்குதா? இந்த வெறுமையை பார்க்காத, நாளை தினத்தில் இந்த வெறுமையான கரம் அநேகரை தூக்கி பிடிக்க போகிறது. ஆமென். என்ன செஞ்சு எனக்கு என்னத்துக்கு, என்ன சம்பாத்தியம் பண்ணி என்னத்துக்கு, என்னால ஒண்ணுமே முடியல நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஒன்னதான் விசேஷமா அழைக்கிறாரு. கர்த்தர் ரொம்ப வித்தியாசமான, பக்கத்துல தட்டி சொல்லு, அவர் ரொம்பவே வித்தியாசமானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறாரு. 40 வயசுல அவர் பலவான். அப்படி தூக்கி அப்படி போட்டு ஒருத்தனை அடிச்சு மண்ணில் புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பாரு மோசே. கையை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்களேன். தனித்தனியா ஒண்டிக்கு ஒண்டியா சண்டை போடுவார் மோசே எல்லாம். ஆமென். அவ்வளோ பராக்கிரமசாலி. கோபம் வந்துச்சுன்னா பார்வனை கூட பார்க்க மாட்டார், அப்படின்ட்டு போயிடுவார் மோசே. யாரெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவ்வளோப்பட்ட ஒரு வீரனா இருந்தாரு. ஆனா அப்போ ஆண்டவர் அழைக்கவே இல்லை. எதுக்கு அழைக்கணும்? 6 லட்சம் பேருக்கு தலைவனாய் வைக்கக்கூடிய ஒரு தலைவனை நம்ம எப்படி தெரிந்தெடுப்போம்? ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் ஒரு பிரைஸ் லீடரை நான் தெரிந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை நான் தெரிந்தெடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி உட்காந்துருக்கு பாட்டி. பாட்டி நீங்க தான் பிரைஸ் நடந்தா அப்பா, நான் அப்படி செலக்ட் பண்ணுவேனா? எத்தனை கவனிக்கிறீங்க? ஒரு பிரைஸ் நடத்தணும்னா
நல்லா கொஞ்சம் வாட்டு சாட்டமா ஓடணும், எந்திரிச்சு போகணும், கையை தட்டி அவங்க பாடலனாலும் தெரியும் நம்ம தான் உயிரை கொடுத்து பாடணும். ஆமென், அப்படிதானே? அப்போ சரவணன் பிரதரையோ, நம்ம ஜபர்சன் பிரதரையோ, நம்ம சகோதரி ராணியோ, ஸ்டெல்லாவையோ, ஐயோ ஸ்டெல்லாவோ அப்படின்னு பார்க்குறாங்க, உங்களை நான் என்ன பண்ணுவேன், தெரிந்தெடுப்பேன். ஒரு உண்மை ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவர் என்ன மாதிரி இல்லை, அவர் ரொம்ப வித்தியாசமானவர். அல்லேலூயா. நம்மளா இருந்தால் இப்படி தான் தெரிந்தெடுப்போம். நம்மளா இருந்தால் இப்படி தான் தெரிந்தெடுப்போம். உடலை பார்ப்போம், திறமையை பார்ப்போம், இவங்களால் அதை செய்ய முடியுமான்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு 1க்கு 4 பக்கமாக சிந்திச்சு. ஆனால் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் வித்தியாசமாக கையாளக்கூடிய ஆண்டவர். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பலனா இருக்கிறது மோசை அழைக்கல, ஒளிஞ்சி வாழுகிறார். வனாந்தரத்தில் ஆடை மேய்ச்சிக்கிட்டு தன் மாமனாருடைய ஆடை மேய்த்து கொண்டு அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மோசைய ஆண்டவர் 80வது வயதுல போய் அழைக்கிறாரு. கையை தட்டி ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவர் ஐயா. அல்லேலூயா. 40 வயசுல கூப்பிட்டு இருந்தாருன்னா அவர் துணிஞ்சிட்டு நின்றுப்பாரு. உடுத்து பாருங்க ஆண்டவரை, இந்த பார்வன் ரொம்ப ஓவரா பேசுறான், இப்போ போய் நிக்கிறோம் பாருங்க அப்படின்னு இருப்பான். ஆனா ஆண்டவர் அப்பெல்லாம் அழைக்கல. எல்லாம் ஆடி அடங்கின பிறகு எல்லாம் ஓரமா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல தான் கர்த்தர் மோசை அழைக்கிறார். ஆமென். மோசே நீ போய் பார்வோனத்துல போய் நில்லு. அப்போது ஆண்டவர் நான் எப்படி போய் நிற்பேன், நீ போய் நில்லு, நான் உனக்கு நிறைய வார்த்தையை சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி அனுப்புகிறாரு. நான் பெரிய காரியங்களை செய்வேன், அற்புதத்தை செய்வேன் எல்லாம் நம்பி இப்போ மோசே என்ன பண்ணுகிறாரு, போய் அந்த பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஜனகிட்ட சொல்லுகிறார், உங்கள் நிமித்தமா நான் போய் கேட்க போறேன், உங்களை ஆராதனைக்கு நான் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே நமக்கெல்லாம் லீவு தான், பெரிய ஹாலிடே தான், சந்தோஷமா ஆராதிகள் சொல்லி எல்லா ஜனங்கள்ட்டையும் சொல்லிக்கிட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. கர்த்தர் நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்க போறாரு. இவர் போய் சொன்ன மாத்திரத்தில் அங்க ஒரு அலாரம் அடிக்குது, பெல் அடிச்சு மாகாணத்தில் எல்லாரும் கூப்பிடுறான். எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண் பெண் குழந்தைங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்கு நேரம் இருக்குது இல்ல, நேரம் கிடைச்சதுனால தானே நீங்க ஆராதனை செய்ய போகணும்னு சொல்றீங்க. இன்னையிலிருந்து உனக்கு ரெஸ்டே கிடையாது, நீயே வைக்கோல் வெட்டணும், நீயே செங்கலை கட் பண்ணி எல்லாம் செய்யணும்னு சொல்லி இன்னும் வேலையை சுமத்தின உடனே எல்லா ஜனங்களும் மோசையை பார்த்து திரும்புறாங்க. ஏன் நான் கேட்டேனா வந்துட்டேன், சும்மா இருந்த எங்களை நான் ஆராதிக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருக்கிற பலம் இல்லாம இன்னும் எனக்கு சுமையை கொடுத்தீங்களே என்று சொல்லி எல்லாம் புலம்பும் பொழுது மோசை ஆண்டவர்ட்ட என்ன புலம்புறாரு வாசிக்கலாம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆண்டவரே என்ன அற்புதம் செய்யறதுக்காகவே என்ன கொண்டு வந்தீங்கப்பா, இவங்களை ஆராதனையில கொண்டு போய் சேர்ப்பதற்காக என்ன கொண்டு வந்தீங்க, ஆனா இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? இப்ப கேள்வி கேட்டாரு பாருங்க மோசே ஆண்டவரை பார்த்து, என்ன எதுக்காக இவங்கள்ட்ட போய் அனுப்புனீங்க? நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஆமென். நமக்கு ஜனவரி மாசம் வாக்குத்தத்தம் வந்துடும், கர்த்தர் உன் மேய்ப்பனா இருக்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் வந்துடும். ஆனா ஆசீர்வாதமே இருந்திருக்காது, ஆசீர்வாதமே இருந்திருக்காது. நம்ம கேட்போம், ஏன்பா இப்படி செஞ்சீங்க, ஏன் ஆண்டவரை நடத்துனீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க சூழ்நிலைகள் மாறின உடனே மோசே கேட்கிறார், ஏன் என்ன அனுப்புனீங்க? அடுத்தது வாசிங்க. நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோன் இடத்தில் பிரவேசித்தது முதல், என்னைக்கு உங்க நாமத்தை கொண்டு போய் நான் பார்வோன் இடத்துல போய் நின்னேனோ அன்னையில இருந்து அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். நான் என்னைக்கு உங்க நாமத்தை சொல்லி நான் பார்வோன்ட்ட போய் நின்னேனோ அன்னையில இருந்து எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் என்னதான்? எத்தனை கவனிக்கிறீங்க? நம்மள மாதிரியே பேசுறாருல மோசே. என்னைக்கு உங்களை நான் தேடணும் ஜெபம், பர மண்டலத்தில் இருக்கிற பிதாவே நான் பாயிண்ட் போட்டு ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு திங்கக்கிழமை ஆரம்பிச்சது எனக்கு பிரச்சனை. பாயிண்டா ஜெபம் பண்ணாத வரைக்கும் எனக்கு ஒன்றும் தோணல. பிதாவை மகிமைப்படுத்தினேன், பாவத்தை அறிக்கை பண்ணினேன், அன்றன்று உள்ள தேவை அப்பத்தை தாங்கன்னு சொல்லிச்சு. அன்னையிலிருந்து எனக்கு பிரச்சனை தான். அந்த மாதிரி மோசே சொல்லி என்னைக்கு உங்க நாமத்தை கொண்டு போய் சொன்னேனோ அன்னையிலிருந்தே எனக்கு பிரச்சனை. இந்த ஜனங்களுக்கு பிரச்சனை, என்னை ஏன் அங்க அனுப்புனீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அமைதல இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டு சொல்ல, நீ போ, நான் பெரிய அற்புதத்தை செய்வேன், பெரிய அற்புதத்தை செய்வேன். இவர் போகிறாரு, கர்த்தர் மறுபடியும் சில வாதைகள் அனுப்புறார். ஒரு அற்புதத்தை செய்த உடனே மோசையை நினைச்சிருப்பாரு, சரி இதோடி முடிந்து போனது என்று சொல்லி மோசே வெளியே போய் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பார்வோனுடைய இருதயம் அற்புதத்தை பார்த்தோன்னா அவரே பயந்துட்டாரு. எப்பா என்னமா அற்புதம், எல்லா தண்ணீரும் ரத்தமா மாறிடுச்சே, குடிக்க கூட முடியாது. யோசிச்சு பாருங்க.
தண்ணி எல்லாம் நமக்குலாம் கொஞ்சம் மாதிரி நம்ம வீட்டுக்கு நல்ல கொஞ்சம் கலங்கின தண்ணி வந்தாலே நமக்கு தண்ணி கலங்கி போய் வருது, நல்லாவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஒழுங்கா துவைக்க மாட்டோம். தண்ணி என்ன ட்ரெஸ் அழுகா இருக்கு, தண்ணி கலங்கலா இருக்குங்க, அதான் ட்ரெஸ்ஸும் அப்படி இருக்கு. ஏன் குழம்பு டேஸ்ட் மாறுது, தண்ணி ஒரு மாதிரி இருக்குங்க. அப்போ ரத்தம் முழுவதும் ரத்தமா இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கும்? உடனே பார்வோன் பயந்து போய் எப்பா விட்டுருதான் ஜனங்களை விட்டுருதன்னு சொல்லும் பொழுது கூட அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு, உன்னை இப்ப விட மாட்டேன்டா, உன்னை இன்னும் வேற மாதிரி செய்வேன்னு சொல்லி மறுபடியும் கடினப்படுத்துகிறார். இது தேவை ஆண்டவருக்கு. அப்போ ஆண்டவரை பார்க்கிற அவர் ரொம்ப வித்தியாசமானவராக இருக்கிற. கையை வைத்து ராமன் சொல்லுங்களேன். அப்போ ஒவ்வொன்னா செய்து காரணம் ஏன் ஆண்டவர் திரும்ப 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 பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்? இப்ப விடுதலை ஆகிய இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போனாங்க, விட்டார் ஆண்டவர். விடுதலை பார்வோன் சொல்லிட்டான், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். விட்டுட்டு பார்வோன் போல சும்மா இருக்கிறார். ஏன்னா அவங்க வீட்டுல பிள்ளை இறந்து போச்சு. உட்கார்ந்து அழுதுகிட்டு, ஐயோ என் தலை பிள்ளை இறந்து போச்சு, மிகுந்த வருத்தத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் மறுபடியும் இறங்கி வருகிறாரு. பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தணும்னு அவனுக்குள்ள ஒரு கோபம். எப்படி அந்த ஜனங்கள் போனாங்க, பிடி அவங்கள. அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப செய்வதை பார்க்கும் பொழுது வித்தியாசமா இருந்தது. அது காரணம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். கையை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். தேவன் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்னா, எல்லாரை கொண்டு என் நாமம் மகிமைப்பட வேண்டும். நான் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சேன்னா அது சாதாரணமா இருக்கக்கூடாது. அதை பல தலைமுறைகள் சொல்லி தேவன் இவ்வளவு பெரியவரா, தேவன் இவ்வளவு வல்லமை உள்ளவரா ஆண்டவர் முற்பிதாக்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். உன் பிள்ளைகள் வளரும் பொழுது நடந்த அற்புதத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். கையை உயர்த்து ராமன் சொல்லுங்களேன். தேவன் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர் என்பதை நாம் கண்டுகொள்வதற்காக தான் சில வித்தியாசமான வழிகளில கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்பலாம் வித்தியாசமா நடத்த வேண்டாம் பாஸ்டர், என்னமோ ஒரு அற்புதத்தை செஞ்சு கொஞ்சம் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படி நினைக்கிறீங்களா? என் தேவனுடைய மகிமையை என் கண்களும் காணணும், என்னை சுற்றில இருக்கிறவங்களும் பார்க்கணும்னு சொல்லணும். கையை உயர்த்தி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன் பிள்ளைகளை வித்தியாசமாய் கர்த்தர் நடத்துவதை நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இப்படி நடக்குது. பழைய ஏற்பாட்டில் பிதாவினுடைய சுபாவம் எப்படிதான் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இப்ப பழைய ஏற்பாட்டு முடிந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள கடந்து வருகிறோம். குமாரனுடைய இருதயம் எப்படிதான் இருக்குது, இயேசு கிறிஸ்து எப்படிதான் இருக்கிறாரு, ரொம்ப வித்தியாசம். ஆமென் சொல்லுங்களேன். யோவான் வேகமா சொல்றேன். யோவான் 11ஆம் அதிகாரத்துல நாம் ஏற்கனவே தியானித்த சம்பவங்கள் வேதமால சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் இயேசு கிறிஸ்து ரொம்ப சிநேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப அன்பு கூர்னார், ரொம்ப ஆசையா இருந்தார். அவங்க குடும்பத்தின் மேலே ரொம்ப வாஞ்சையா இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்த உடனே ஓடி வந்து பாதத்தில் யார் வந்து உட்கார்ந்துருவா, வசனத்தை கேட்க ஓடி வந்துருவாங்க. ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து, 2வது சனிக்கிழமை நமக்கு விடுதலை ஆசீர்வாத கூட்டம் வாங்கணும்னு குடும்பமா வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆண்டவர் அதனால ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு, என் பிள்ளைங்க ஓடி வந்து உட்காருதுன்ட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை புரிஞ்சுது, எத்தனை விளங்குது? பாதத்தில் உட்காருகிறவர்களுக்கு தேவன் ரொம்ப அன்பா இருப்பார். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் தேவன் ரொம்ப அன்பா இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப அன்பா இருக்கிறார். லாசரு வியாதிப்படுகிறான். ஆண்டவருக்கு சொல்லி அனுப்புறாங்க. ஆண்டவர் வேற ஒரு ஊர்ல இருக்கிறாரு. சொன்ன பிறகு தகவல் வந்துருச்சு. 2வது நாள் என்ன வந்துருச்சு, தகவல் வந்துருச்சு. ஆண்டவரே, நீங்க நேசிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான். தகவல் ஆன பிறகு ஆண்டவர் மறுபடியும் நம்ம 2 நாள் எங்க ஸ்டே பண்ணுவோம், சீசர்கள் சுத்தி இருக்கிறாங்க, நம்ம 2 நாள் இங்கேயே இருப்போம். என்ன 2 நாள் இருப்போம்? மறுபடியும் 2 நாள் ஆனது. லாசரு மரித்து போன ஆண்டவர் தெரிஞ்சிச்சு. லாசரு மரித்து போனான். இப்போ சீசரை ஆண்டு சொல்கிறாரு, நான் மறுபடியும் யூதேயாவுக்கு நம்ம கடந்து போவோம் என்று சொன்னோன்னே சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே மறுபடியும் நீங்க யூதேயாவுக்கு போகணும்னு ஏன் சொல்றீங்க? அங்க இருக்கிற மறுபடியும் நம்மளை கல்லெடுத்து அடிப்பதற்காகவா?
அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்போ ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அங்க போகும் பொழுது, அவர் பிரசங்கம் செய்யும் பொழுதோ இல்ல அற்புதம் செய்யும் பொழுது சில பிடிக்காத கூட்டம்லாம் எதை தூக்கி இருக்கு. அப்போ சீசர்களும் பயந்துருக்கா, ஐயோ அப்படின்ட்டு. இப்ப மறுபடியும் ஆண்டவர் அதே ஊருக்கு போகணும்னு சீசர்கள் எல்லாம் சுத்திட்டு கேட்கிறான். ஆண்டவர் மறுபடியும் அவர் கல்லெடுத்து நம்மளை எரிவார்களே. அப்ப ஆண்டு சொல்லி, இல்ல, லாசரு அவன் நித்திரையா இருக்கிறான். அதற்கு அடுத்த சீசன் ஒன்னே அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறான், நித்திரையா இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், எழுந்திருப்பான். அப்பவும் ஆண்டவர் சொல்லுகிற சீசன்ல பார்த்துட்டு, அவன் மரித்து போனான். என்ன சொல்லுகிறாரு, மரித்து போனான் என்று வெளிப்படையாய் அவர் சொல்லியும் அந்த சீசனுக்கு அது விளங்கவே இல்லை. எப்படிப்பட்ட கூட்டத்தை கூட வச்சிருக்காரு பாருங்களேன். நமக்கு மட்டும் கூட்டம் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட கூட்டம் தான். இடது பக்கத்துல வலது பக்கத்துலயும் சும்மா பலமா நின்று இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கு, எதனால ராஜா? ஆண்டவர் சொல்லுவாரு, பார், என் கூட இருந்த கூட்டம் எப்படிதான் இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உலகத்தை கலக்கிற கூட்டமா மாறுச்சு. உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசுறாரு. ஒரு சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை எந்த விசுவாச பிள்ளைகளுக்கும் சரி, இதை நிகழ்ச்சியில பார்க்கிற பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உலகத்தை கலக்கிற பிள்ளைகளாய் இந்த ஊழியத்துல உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். நல்ல கையை தட்டி நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சீஷர்கள் அதை அறியல. அப்போ எல்லாம் முடிந்த பிறகு ஆண்டவர் சொல்கிற, நம்ம இப்போ புறப்பட்டு நாம் போவோம் சொல்லி போகும் பொழுதுதான் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமான காரியங்கள் செய்கிறார். நம்ம அதுக்கு பிறகு தெரியும், மரித்து போன லாசருவை கர்த்தர் மரித்து சரீரம் அழுகின பிறகு கர்த்தர் ஜீவனோட எழுப்புறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் 4 நாள் ஏன் தாமதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அதை கேட்டபொழுது இந்த வியாதி நல்ல கவனிங்க. இயேசு அதை கேட்டபோது இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி, மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கு. நல்ல கையை தட்டுகிற வேலை. உன்னுடைய வியாதி நீ அழிவதற்கா இல்லாமல், உன் கையின் பிரயாசங்கள் அழிவதற்கா இல்லாமல், உன்னுடைய பலவீனம் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று தைரியமா சொல்றீங்க? உங்களுடைய பிரிவுகள், உங்களுடைய காரியங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தவிப்பு, தனிமை, ஏமாற்றம், இது எல்லாமே நாம் அழிவதற்காக ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. தேவநாமம் அதுல மகிமைப்படுவதற்காக. அன்னைக்கு நல்ல வாழ்ந்தோம்யா, நல்ல எல்லா தேவை வசதிகள் இருந்துச்சு, நான் செழிப்பா இருந்தேன். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா? நீ அழிவதற்காக அல்ல, இந்த வறுமைக்குள் தேவன் நாம மகிமைப்படுவதற்காக கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறாரு. கர்த்தர் வித்தியாசமானவர். எத்தனை தைரியம் ஆமென் சொல்றீங்க? என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இனி மனம் தளர மாட்டேன் சொல்றவங்க கையை தட்டி எஸ் ஆமென். இடுக்கம் வரலாம், பிரச்சனை வரலாம், 2 பக்கமும் மதிலை போல ஆபத்துகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் என் உள்ளத்தை வந்த வார்த்தை, அவர் வித்தியாசமானவரையா. மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை ஜீவனோட எழுப்பி ஊர் ஜனங்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தினதை போல என்னையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எத்தனை எஃபெக்டா வரணுமே. அல்லேலூயா. நீ ஆமென் சொல்றது ஆமென் வெறியில சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு துடிப்பா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார் மேல வச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் 4 நாட்கள் ஆச்சு, எவனுக்கும் விளங்கல. நேசிச்சவங்களுக்கு கூட விளங்காது. சில நேரம் ஆண்டவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு கூட சில நேரம் விசுவாசத்துல இடறி விழுவாங்க, விசுவாசத்துல சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா என் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டாரு. உங்க விசுவாசமே குறைஞ்சு போனாலும் உங்களை தெரிந்தெடுத்தா இருப்பார். அப்பவே தெரியும் உன் பலவீனம் என்ன, உன் பலன் என்ன, நீங்க என்ன கொடுத்தா உற்சாகமாவீங்க, என்னத்தை எடுத்தா சோர்ந்து போய், எல்லாத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். ஒன்னே ஒன்று, அவர் தெரிஞ்சு எடுத்துட்டாரா உருட்டி பிரட்டியாவது நம்மளை உயர்த்தி மேலே தூக்கிட்டு வந்துருவார். கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க ஆண்டவர் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா நம்மளை ரொம்ப ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா.